ஐயோ புசுக்குட்டி, நமக்கு முன்னாடி மறுபடியும் ஜோக்கர் வந்துட்டா. அதே கோடாரி தூக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னா இங்க ஒரு லிவர் இருக்கு. இந்த லிவர் எடுத்துட்டியோ என்ன வருது? ஆஹா ஏணி. இந்த ஏணி மேல ஏறி அப்படியே அந்த பக்கம் தப்பிச்சிட வேண்டியதுதான். டாய் நோபிட்டா, சீக்கிரம் வாடா, வெளியே போலாம். டாய் சின்சான் பொடிப்பையலே, உன்னோட நோபிட்டா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி தோத்து போயிட்டா. உனக்கு தில்லு இருந்தா என்னோட சேலஞ்ச் அப்செட் பண்ணிட்டு இந்த வீட்ல இருந்து வெளியே போ. இந்த இடத்துல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. புசுக்குட்டி, இந்த ஜோக்கருக்கு நம்மள பத்தி தெரியலன்னு நினைக்கிற. டேய் ஜோக்கர் மட்டியா, இப்பவே உன்னோட வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகிற பாடுறா. ஹாய் புஸ்குட்டி, எல்லாம் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு இந்த ஜோக்கர் மண்டே வீட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக போறோம். ஆனா ஜோக்கர் மண்டே ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. இந்த இடத்துல நிறைய டிராப் வச்சிருக்கோம். அங்கங்க நம்மள அட்டாக் பண்ண அவனும் வருவா. அவன் கையில மாட்டாம இந்த இடத்துல எங்கேயும் அவுட்டும் ஆகாம நம்ம எஸ்கேப் ஆகணும். சின்சான் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போனோம்னா நீங்க தான் புசுக்குட்டி ஹெல்ப் பண்ணணும். மறக்காம எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சின்சானால இங்கிருந்து தப்பிக்க முடியும். இந்த ஜோக்கர் மண்டிய வீட்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சா முன்னாடி நிறைய டிராப் வச்சிருக்கான். பாத்தீங்களா, முன்னாடியே ஒரு பேய் மாதிரி வச்சு நம்மளவே பயன்படுத்துறான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பேய்க்கெல்லாம் பயப்படுறாள் நாம கிடையாது புச்சுக்குட்டி. அது அவனுக்கு தெரியாதுல்ல. எங்க பாருங்க, இந்த பேயை பார்க்க கொடூரமா இருக்கா. ஆனா கிட்ட போனா மறைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், நம்மளை பயன்படுத்துறதுக்காக தான் வச்சிருக்கான். ஏன்னா ஜோக்கருக்கு பயந்தா ரொம்ப பிடிக்குமா. அதனால நம்ம பயப்படாம எல்லா தடைகளும் தாண்டி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இங்க என்ன ஏதோ போட்டோ வச்சிருக்கான். இங்க இருந்து காயின் வச்சிருக்கான் புச்சுக்குட்டி. அவ்வளவுதான். சரி வாங்க வாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்ல. இந்த ஆரம்பர்க்க ஃபாலோ பண்ணிட்டே போனா போதும், நாம இங்க இருந்து வெளியே போயிடலாம். ஆனா போற இடத்துல கொஞ்சம் உஷாரா போனோம். இங்க பாருங்க, முன்னாடி எல்லாம் நெருப்பு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான் ஜோக்கர். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சா பரவாயில்ல. முன்னாடியே பட்டனையும் வச்சிருக்கான். அந்த பட்டனை பிரஸ் பண்ணதுனால அந்த நெருப்பு ஃபுல்லா மறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்து மேலே ஏறி போற வேண்டியதுதான். ஏதோ லிஃப்ட் இருக்கு. இந்த லிஃப்ட் வழியா அப்படியே மேல போயிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் புச்சுக்குட்டி. இங்க பாருங்க, இங்க இருந்து மேல வந்துட்டல. ஐயோ என்ன, இதுக்கு மேல ஒரு லிஃப்ட் வச்சிருக்கான். அங்கிருந்து வெளியே போலான்னு பார்த்தா அந்த லிஃப்ட் நம்மள கீழே தள்ளிட்டு இருக்கும் போல. வாங்க, எந்த முறை கரெக்டா ஏறியாச்சு. இதுக்கப்புறம் இந்த லிஃப்ட் மேல போயிடுச்சுன்னா இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு தப்பிச்சு ஓடிடலாம். அடுத்த லெவல் வரப்போகுது புச்சுக்குட்டி. எங்க பாருங்க, ஜோக்கர் மண்டைய மண்டைக்குள்ளே போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். எப்படி ஜோக்கர் மண்டை எனக்கு மூடியே இருக்காது. அதனால நம்ம இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு பாக்கலாம். வாங்க, ஒரு வழியா அவனோட தலைக்குள்ள வந்துட்டோம். இங்க பாருங்க, தலைக்குள்ள வந்தா இந்த பக்கம் ஒரு வழி வச்சிருக்கான். இந்த வழிக்குள்ள போனா என்ன வரப்போகுது? என்ன கீழே நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, அது கிட்ட போனா நம்மள கடிச்சு சாப்பிட்றோம். அது கிட்ட எதுக்கிட்டயும் போகாம போயிடணும். முன்னாடி டென்ட் இருக்கு. டென்ட் இருந்தாவே அந்த இடத்துல ஜோக்கர் இருப்பானே. இங்க பாருங்க புசுக்குட்டி, உள்ள ஜோக்கர் தான் இருக்கான். அங்க தெரியுதா? இப்ப அவங்க கிட்ட நேரா போனா நம்மள புடிச்சிருவான். அவன் கிட்ட போகாம எப்படியாச்சும் எஸ்கேப் போயிடும் புசுக்குட்டி. சின்சான், ஜோக்கர் எவ்வளவு கெட்டவனு தெரியாம நீ அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிட்ட. என்னோட கொகைக்குள்ளேயே வந்து இப்ப என்னோட டென்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கியா? இந்த கோடாரை வச்சு உன்னை வெட்டி தள்ளுற மாதிரி சின்சான். என் கைக்கு கடி எங்க கிடைக்காம ஓடுற. ஐயோ, ஜோக்கர் மண்டியை துரத்திட்டு வரான். எப்படி புசுக்குட்டி பாத்தீங்கல்ல, ஜோக்கர் மண்டியை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம். வாங்க வாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். என்ன, இந்த ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போலயே. சுத்தி முத்தி அங்கங்க கண்ணா வச்சிருக்கா பேய். ஓ, இது டம்மி பேயாச்சே. இது டம்மி பாபா. கிட்ட போனதையும் அதுதான் மறைஞ்சு போயிருப்பாருங்க. எப்படி மறைஞ்சு போச்சுல்ல. சரி சரி வாங்க வாங்க. படிக்கட்டு கீழே தானே போச்சு. திடீர்னு என்ன மேல போகுது. ஜோக்கர் மண்டியை இதுல ஏதாச்சும் ட்ராப் செட் பண்ணிருப்பானா தெரியலையே. கீழே இருந்த படிக்கட்டு திடீர்னு மேல போயிடுச்சு. சரி, கண்ணை மூடிட்டு போடும். ஏன்னா ஜோக்கர் மண்டை கிட்ட நாம தான் சவால் விட்டுடுமே. இந்த வீட்டுல இருந்து கன்ஃபார்மா நம்ம எஸ்கேப் ஆகுவோம்னு சொல்லிட்டு, அதுவும் அவுட் ஆகாம எஸ்கேப் ஆகணும். சரி வாங்க, கீழே என்ன இது? டனல் மாதிரி இருக்கு. கிணறா? கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு. ஆனா ரொம்ப லாங்கா இருக்குப்பா. ரொம்ப வறட்சி காலம் போல ஜோக்கர் மண்டை. எனக்கு சுத்தமா தண்ணி கூட இல்ல கிணத்துல. கீழே லேசர் வச்சிருக்கான். இப்ப அந்த லேசர்ல டச் ஆகணும். கன்ஃபார்மா நம்ம அவுட் ஆயிடுவோம். அதனால அந்த லேசர்ல டச் ஆகாத மாதிரி அப்படியே சுத்தி 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 நேரா போயிட்டு அப்படியே எரியாச்சு. அவ்வளவுதான், கீழே கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு புசுக்குட்டி. மொத்த தண்ணியும் காலி பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜோக்கர் மண்டியா. வாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதோ இங்க ஒரு டனல் இருக்கு. இந்த டனல் மேல ஓபன் பண்ணி இந்த டனல் வழியா உள்ள ஓடிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அந்த ஜோக்கர் மண்டையில நம்ம பார்க்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் வந்தாலே வருவான். அவனை பத்தி நமக்கு தெரியாது. வாங்க, இது என்ன பொட்டியா இருக்கு? பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஆஹா, பொட்டுக்குள்ள எல்லாம் வேஸ்டா தான் இருக்கு. நமக்கு அது எதுவுமே தேவைப்படாது புசுக்குட்டி. அதனால நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும். இந்த ஜோக்கர் மண்டியை மேலேயே இருக்கா. ஒரு வேலை பிடிச்சிருவானோ. சரி சரி, ஜோக்கர் மண்டியை பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். அடே ஜோக்கர் மண்டியா,
பார்த்தல எங்க இடத்து வரைக்கும் வந்துட்டேடா, பாதி கடந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் உன் வீட்டுல இருந்து தப்பிச்சு எப்படி போறேன்னு பாடுறா. டேய் சின்சான், உன்னோட புசுக்குட்டி யாரும் லைக் பண்ணலடா. அவங்க லைக் பண்ணாதானே இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியும். முதல்ல அவங்களை எல்லாம் லைக் பண்ண சொல்லுடா. புசுக்குட்டி, ஜோக்கர் மண்டிய சொன்னதை கேட்டீங்கல்ல, இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா மறக்காம நீங்க எல்லாம் லைக் பண்ணுமா. அதனால எனக்காக இந்த சின்சானுக்காக லைக் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புசுக்குட்டி. நாம இந்த இடத்துல இருந்து கன்ஃபார்மா தப்பிக்க தான் போறோம். இதோ இங்க 2 கிரேச்சர் இருக்கு. ஏய் கீழே பாருங்க ஜோக்கர் மண்டியா, மேல நின்னுட்டு இருந்தவன் கீழே வந்துட்டான். டேய் ஜோக்கர் மண்டியா, ஆஹா கோடால எடுத்துட்டு வராளே. இதுக்கப்புறம் இங்க இருந்தோம்னா கன்ஃபார்மா அந்த ஜோக்கர் மண்டியா அந்த கோடாரை வச்சு நம்மளை அவுட் பண்ண வச்சிருவான். ஆனா அவன்கிட்ட நம்ம சிக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதோ இந்த டனல் வழியா போயிடுவோம். அவன் கீழே கோடாரை வச்சு சுத்திட்டே இருக்கட்டும், நம்ம அவன் தலைக்கு மேல டனல் வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்போம். அடுத்த லெவல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இருந்து எப்படி வெளியே போறது? இங்க பாருங்க சின்ன வழி இருக்கு. நம்ம எப்பயும் சின்ன வழியில தான் போனோம். ஆனா இதுக்கு ஒரு பாய்சன் குடிக்கணுமா? இருங்க, இதுக்கு ஸ்பெல் இருக்கிற மாதிரி ஒரு பாய்சன் இருக்கு. அதை குடிச்சுனா நம்ம சின்னதாயிடுவோம் போல. அப்படி அவ்வளவுதான் புஸ்குட்டி, பாத்தீங்கல்ல இப்ப நம்ம உண்மையாவே ரொம்ப குட்டி ஆயிட்டோம். ஆனா இந்த வழியில போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு டோர் இருக்கு. இதுக்குள்ள போனா என்ன இருக்கும்? 2-3 டோர் இருக்கு. ஐயோ, இது வந்த வழியா? சரி நாம இந்த டோர்லயே சின்ன டோர் என்ன இருக்கு அது வழியாவே போயிட வேண்டியதுதான். ஆல்ரெடி நம்ம இங்கதான் சின்னதாரத்துக்கு குடிச்சிட்டோம்ல. ஏதோ இங்க பாருங்க, இது வழியா ஓடிடுவோம். அந்த பக்கம் போயிட்டு ஏதாச்சும் மாட்டிக்கினா வம்பாய் போயிடும். ஐயோ புசுக்குட்டி, நமக்கு முன்னாடி மறுபடியும் ஜோக்கர் வந்துட்டா. அதே கோடரி தூக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னா இங்க ஒரு லிவர் இருக்கு. இந்த லிவர் எடுத்துட்டு என்ன வருது? ஆஹா ஏணி. இந்த ஏணி மேல ஏறி அப்படியே அந்த பக்கம் தப்பிச்சிட வேண்டியதுதான். பக்கத்திலே ஒரு பலூன் இருக்கு. பிடிக்க முடியாது. இந்த பாராசூட் பலூன் மூலியமா இங்க இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் புசுக்குட்டி. கொஞ்சம் ஏமாந்தா கூட இந்த கோடாரை வச்சு நம்ம கதையவே முடிச்சு விட்டுருவோம். அந்த ஜோக்கர் மண்டிய அவன் கையில கிடைக்காம எப்படியாச்சும் இங்க இருந்து அவன் சொன்ன மாதிரி அவன் மூஞ்சில நம்ம கறிய பூசி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் புசுக்குட்டி. என்ன போயிடுச்சா? அடுத்த லெவல் ஓபன் ஆகுது. இந்த லெவல் ரொம்ப கஷ்டமா. என்ன மேஜிக் வேல்டா, இதுக்குள்ள நம்ம எப்படி தப்பிச்சு போக போறோம்னு தெரியலையே. இது முன்ன பின்னு போயிட்டே இருக்கு. சரி எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிட வேண்டியதா. அவ்வளவுதான், இதை கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஃபுல் ஸ்பீட்ல போகுது. நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு வேகமா இருக்கு புசுக்குட்டி. இந்த மேஜிக் வேல்ல எல்லாமே 10 டைம்ஸ் ரொம்ப ஸ்பீடா நடக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நமக்கு முன்னாடி ஒரு போர்ட்டல் தெரியுது. அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டோம்னா இங்க இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், போர்ட்டல் பக்கத்துல வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிக்க போறேன்டா புசுக்குட்டி. ஒரு வழியா தப்பிச்சுன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா புசுக்குட்டி. இங்க இருந்து நம்ம கன்ஃபார்மா தப்பிச்சு போயிடணும். அந்த மலை பாருங்க, ஒரு பலூன் இருக்குல்ல, அந்த பலூன்ல தான் நம்ம எடுக்க போறோம் புசுக்குட்டி. என்ன திமிங்கலம் எல்லாம் இருக்கு. இவன் தொட்டி கட்டி திமிங்கலம் வளர்க்குறான் புசுக்குட்டி. மீனை வளர்ப்பான பார்த்தா திமிங்கலமே வளர்த்துட்டு இருக்கான். சரி வாங்க, இங்க இருந்து எப்படியாச்சு நம்ம தப்பிச்சு ஓடிடணும். இந்த ஏணி படிக்கட்டு மேல ஏறினா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், உள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டுனா சரி இங்க இருந்து கன்ஃபார்மா தப்பிச்சிடலாம் புசுக்குட்டி. ஆனா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இங்க ஒரு பேராசூட் இருக்கு. இந்த பேராசூட் எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் லாங்ல அந்த தூரமா ஒரு மலை மேல ஒரு பேராசூட் தெரியுதுல்ல புசுக்குட்டி, அது எடுக்கணும் நம்ம. அது எடுத்தாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஒரு வேளை இப்போ ஃபைனல் பாஸ் வர போறானோ, இப்பதான் உண்மையான ஜோக்கர் வர போறான்னு நினைக்கிறேன். அந்த ஜோக்கரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் புசுக்குட்டி. வந்துட்டா ஜோக்கர் ஒரே இடத்துல அமைதியா இருக்கான். ஆனா இங்க பாருங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய பலூன் விட்டுருக்கா. இந்த மொத்த பலூனையும் அடிச்சு நாக் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இந்த பலூன் வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா கன்ஃபார்மா நம்ம அவுட் ஆயிடுவோம். அதனால இந்த பலூனை வந்து உடைச்சு நம்ம ஹேரா மாத்த போறோம். சின்சான், ஃபைனல் பாஸ் கிட்டே வந்துட்டியா? இந்த ஜோக்கரை கொல்லணும்னா நீ அந்த மொத்த பல்லனையும் போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் கோடாரி வச்சிட்டு இருக்க என்ன போட்டு தள்ளுடா சின்சான். அது உன்னால முடியுமா? ஜோக்கர் மண்டியா, இங்க இருக்கிற மொத்த பலூனையும் அடிச்சு நாக் அவுட் பண்ண போறேன். இதை நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தேல்ல, பலூன்ரா பலூன் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கன்னை வச்சிருக்கேன். இந்த கன்னை வச்சு உன்னை அடிச்சு உன்னையே நாக் அவுட் பண்ண வேண்டாம். சின்சான், என்னோட மொத்த பலூனையும் உடைச்சிட்டுல, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது சின்சான். இந்த கோடாரை வச்சு உன் மண்டிய பொழுத இப்போ உன்னை நான் பலி தர போறேன். டேய் ஜோக்கர் மண்டியா, நான் என்ன எலுமிச்சு பழமா டயர் கடியில வச்சு நசிக்கலாம்னு நினைக்கிறியா? ஆனா முடியாதுரா. இப்ப என் கையில இருக்கிறது கன்னு. இந்த கன்னை வச்சு மண்டையில இருக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வில அடிச்சு நுரைக்க போறேன்டா. இன்னும் கொஞ்சம் தான் ஹெல்த் இருக்கு. இந்த கன்னை வச்சு கரெக்டா எய்ம் பண்ணி அவனை ஃபயர் பண்ணா அவனோட ஹெல்த் ஃபுல்லா குறைஞ்சிட்டே வருது புசுக்குட்டி. அதுக்கப்புறம் இவனோட கதை பிடிச்சிச்சுல, நம்ம தப்பிச்சு போறதுக்கான பேராசூட்டை எடுத்து இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் புசுக்குட்டி. அவ்வளவுதான், ஜோக்கரோட கதை முடிய போகுது. இன்னும் 2 புல்லட் தான்.
அதுக்கப்புறம் ஜோக்கர் இங்கிருந்து மாயமா மறைஞ்சிருவான் புச்சுக்குட்டி. இன்னும் லாஸ்ட் புல்லட்டு கரெக்டா எய்ம் பண்ணி தான் வாங்கிக்கோ. எப்படி ஜோக்கர் மண்டையா என்ன அடி பலமா? அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிச்சு. ஜோக்கர் மண்டினும் மறைஞ்சிட்டான், அவனோட கதையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பேராஷூட் மூலமா இங்கிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் புசுக்குட்டி. எப்படி ஜோக்கர் மடையில அடிச்சு முடிச்சு விட்டுட்டோம்ல, ஆனா ஜோக்கர் மடையில அடிச்சு முடிச்சு விட்டுட்ட. இந்த மலை மேல இன்னொரு ஜோக்கர் இருந்தானா? சரி வாங்க புசுக்குட்டி, அந்த மலை மேல யார் இருக்கான்னு பாக்குறோம். எப்போ சீக்கிரமா போயிட்டு லெஃப்ட் எடுத்து மேலே ஏணி படிக்கட்டு மேலேயே ஏறி போயிட்டே இருக்கோம். இடையில யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேரை போட்டு நாக் அவுட் பண்ணும் புசுக்குட்டி. அவ்வளவுதான், ஏணி படிக்கட்டு மேலே ஏறியாச்சு. இதுக்கப்புறம் அம்புக்குறி மேலதான் போகுது. அப்ப நம்ம நேரம் மேலதான் போயிட்டு பார்க்கணும் புசுக்குட்டி. மேல இன்னொரு ஜோக்கர் இருந்தானா அவனையும் அதே மாதிரி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு வழியா மேல வந்துட்ட. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு மலை தான் இருக்கு புசுக்குட்டி. அந்த மலை மட்டும் ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் மேல என்ன இருக்குன்னு பாத்திரலாம். அப்படி யாரும் இல்லைன்னா அங்கிருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். நல்ல வேலை மேல யாரும் இல்லை புசுக்குட்டி. உள்ள கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா கன்ஃபார்மா அந்த ஜோக்கர் வந்துருவான். நமக்கு கிடைச்ச சான்ஸ்ல இப்பவே இந்த பேராஷூட் மூலமா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடலாம் புசுக்குட்டி. ஒரு வழியா இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம் புசுக்குட்டி. இந்த கேம் பிளே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த கேம் பிளே பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.